பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கு கூட தேவனுடைய நல்ல வார்த்தையின் மூலமாக நாம் பலனடையலாம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு அன்பு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 4லிருந்து 7 வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், நல்ல கவனி. இங்க பார்க்கிறோம், இங்கே அன்புக்குரிய அந்த குணாதிசயங்கள், அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்போ இந்த குணங்கள் எல்லாம் அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகிறது? உங்களிடத்தில் அன்பு இருக்கிறதா? நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று நான் உங்களிடத்துல கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஒருவேளை நான் அன்பாக தான் இருக்கிறேன், அன்புள்ளவர்களாக வாழ்கிறேன் அப்படி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கணும். நீடிய சாந்தம் இருக்கணும், தயவு இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, அயோக்கியமானது செய்யக்கூடாது, தற்பொழிவை நாடக்கூடாது, சினம் அடையக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்தில் சந்தோஷப்படணும், சகலத்தையும் தாங்கணும், சகலத்தையும் விசுவாசிக்கணும், சகலத்தையும் நம்பணும், சகலத்தையும் சகிக்கணும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் எனக்குள்ள இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல அன்பு இல்லை என்று சொல்லி அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நாம் கண்டிப்பாக வாழத்தான் வேண்டும். நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரலாம் வாசிங்க. நான் பாஷைகளில் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேசத்தக்கதாக சகல விசுவாசங்களுமாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை நான் நிறைய பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷை பேசலாம், மனுஷர் பாஷைகளை பேசலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசனம் வர இருக்கலாம், சகல ரகசியங்களை அறிகிற அறிவும் இருக்கலாம், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் கூட இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்போ இது எதை குறிக்கிறதுனா அன்பினுடைய முக்கியத்துவத்தை இங்கே குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பு எப்ப என்னாவதுங்க? ஒழியாது, ஒரு காலம் ஒழியாது. ஆமா, சரிங்களா? இப்போ பாருங்க,
ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். உணர்றீங்களா? கடவுளுடைய அன்பு எப்படி நமக்கு வெளிப்பட்டது? தேவனுடைய அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? இது ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு நிகழ்வு தானே. நாம் பாவிகளாயிருக்கலை அப்படின்னு சொன்னா, எந்த விதத்திலையும் அன்பு பெறுவதற்கு தகுதியும் நீதியும் பரிசுத்தமும் இல்லாதவர்களாயிருக்கும் பொழுது, பாவிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் மீது தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரா? அன்பை வைத்தாராம். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுங்களா? எப்படி வெளிப்படுத்தினாரு? நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா எவ்வளோ? அதுதான் அன்பினுடைய அந்த வெளிப்பாடு. அன்புனா என்ன? தேவன் நம் மீது வைத்த அன்பு அப்படி அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நான் பாவி, தகுதி இல்லாதவர்கள், நீதி இல்லாதவர்கள், அசுத்தமானவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமானவர்கள், அப்படிப்பட்ட என் மீது கடவுள் அன்பு வைத்தார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய மரணத்தின் மூலமா எனக்கு வெளிப்படுத்தினார். இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவளா இந்த உலகத்தில் இருக்கிறல்ல, இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். பாருங்க, ரோமர் 13வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:10. பாருங்க, அன்பானது பிறனுக்கு என்ன பண்ணாதான்? நல்லா கவனிங்க, என்ன பண்ணாது? ஆமா, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம்ல, இதெல்லாம் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமா நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அன்பானது பிறனுக்கு எந்த விதத்துல என்ன பண்ணாது? பொல்லாப்பு செய்யாது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு உணர்வுள்ள ஒரு வசனம் தெரியுங்களா? இது ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்கிறது. 613 ஃபாலோ பண்ண வேண்டிய இணை கட்டளைகள் உண்டு. இது எல்லாமே ஒன்றாக என்ன பண்ணா ஒரே ஒரு காரியத்தின் மூலமா நிறைவேறுகிறதா? அது எதன் மூலமா? அன்பின் மூலமாக. எப்படிங்க? அன்பின் மூலமாக. அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுது. அப்ப ஒரு மனுஷன் அன்புள்ளவனா இருந்தா முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறானா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எது அடிப்படையில் இருக்குன்னா அன்பு தான். சரிங்களா? லவ், அன்பு தான். நீங்க மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை நீங்க வாசிங்க. மார்க் 12:30-31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை என்றார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. 30-31 வாசிங்க அப்படியே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை. நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன்
யாரிடத்துலயும் அன்பு கூறுவானா? பிறனிடத்துலயும் அன்பு கூறுவாங்க. இதற்கு இதை விட ஒரு பெரிய கற்பனை வேற ஒன்றுமே இல்லை. பாருங்க, ரோமர் 13வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:9. ரோமர் 13வது அதிகாரம் 9வது வசனம். பார்க்கணும், நல்லா கவனிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார், ஒரு மனுஷன் அன்புள்ள ஜீவிதத்தை ஜீவிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் விபச்சாரம் செய்ய முடியாது, அவர்களால் கொலை செய்ய முடியாது, அவர்களால் களவு செய்ய முடியாது, அவர்களால் பொய் சாட்சி சொல்ல முடியாது, அவர்களால் இச்சை என்கிற பாவத்தில் என்ன பண்ண முடியாது, விழ முடியாது. ஏன்னா எல்லாமே எதற்குள்ள அடங்கி இருக்கிறது? அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் அன்புள்ளவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பாவங்கள் அவர்களால் என்ன பண்ண முடியாது, நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது. ஆமா தானே? ஆமா, உண்மையில நீங்க அன்புள்ளவர்களா இருந்து பாருங்க. ஏன்னா அன்புடைய குணாதிசயமே அது நீடிய சாந்தம் உள்ளது. சரிங்களா? அயோக்கியமானது செய்யாது, அநியாயத்துல சந்தோஷப்படாது, சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும், தீங்கு நினையாது, இல்ல பொறாம இருக்காது அன்புக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிடுச்சிங்க? அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை பிரதான ஒரு கற்பனையா வச்சார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும், முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு. அதற்கு யூக்கலா இருக்கிற ஒரு கற்பனை என்னன்னு சொன்னா, உன்னிடத்துலயும் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல என்ன பண்ணோம், அன்பு கூறுவாயாக. நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ, உன்னுடைய இருதயத்தை எப்படி யோசிக்கிறியோ, உன்னுடைய சரீரத்தை எப்படி யோசிக்கிறியோ, உனக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ எப்படி வாழணும்னு சொல்லி எல்லா இக்கட்டுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், துன்பங்களுக்கும் விலகி வாழணும்னு சொல்லி நீ நினைக்கிறாயோ, அதே போல மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நினைச்சு வாழணுமா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, நீங்க என்ன உங்களை குறித்து எப்படி நீங்க நன்மையா வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், நினைக்கணுமா. அதுதான் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இதை விட ஒரு பெரிய கற்பனை வேற எதுவுமே இல்லை. இந்த அன்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். ஆமா, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல விசேஷமாய் குடும்பங்களிலே அன்பில்லாத காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மனைவி மீது கணவனுக்கு அன்பில்லை, கணவன் மீது மனைவிக்கு அன்பில்லை, பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கு அன்பில்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பு கூறுவதில்லை, உடன் பிறந்தவர்கள் மீது அன்பு கூறுவதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான திங்ஸ், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதற்கு கோபித்துக் கொள்கிறது, அவர்களிடத்துல பேசாமல் இருக்கிறது, அவர்களை வெறுக்கிறது, அவர்களை பழி வாங்கிறது, முக்கியமாக கிறிஸ்துவ உலகத்தில் அவங்கள மன்னிக்கிறதுல,
அவங்கள ஏற்றுக்கொள்றதில்ல, அவங்கள அனுசரித்து வாழ்றதில்ல, அவங்களுக்கு உதவி செய்யறதில்ல. இப்படிதான் வாழ்றாங்க. இந்த உலகத்துல பாருங்க, ஒரே ஒரு முறை தான் பிறக்க போறோம். திரும்பி நம்ம பிறக்க போறதில்ல. நம்முடைய தாய், தகப்பன், சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் ஒரு முறை தான். இதுலயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேசாம அவங்களுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு, இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் கற்றுக் கொடுப்பதில்லை. முக்கியமா கிறிஸ்தவ மக்கள் அவங்க அதை என்ன பண்ணல, ஃபாலோ பண்றதே இல்லை. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவனாகிய கர்த்தர் அதை நாம் கற்றுக் கொடுக்கிறார். அது பிரமாணம். அதை விட பெரிய கற்பனை வேறு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவம் என்று சொன்னால் அன்பு. ஆமா. Praise the Lord. Hallelujah. Amen. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. பாருங்க, பிரியமானவர்களே, ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு எங்கிருந்தா வந்துச்சு? யார்தான் அதை உண்டாக்குனாங்க? அதனுடைய கிரியேட்டர் யாரு? தேவன். நல்ல கவனி, நல்ல புரியணும். அதை உருவாக்கினவர் யார்? அதனுடைய கிரியேட்டர் யார்? அன்பை உருவாக்கினது யார்? கர்த்தர், தேவன். தேவனால் தான் அன்பு உண்டாயிருக்கிறது. பகை யாரால் உண்டாக்குறது? பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டு இருக்கிற அந்த அன்புள்ள எவனோ, நல்ல கவனிங்க, தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ அன்பு இல்லாதவன் தேவனால் பிறக்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேசலாம், we might speak lot of things, பட் அன்பு இல்லைன்னா, அதனால தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல 3வது வசனம் எல்லாம் வாசிக்கிறோம். உனக்கு உண்டாத எல்லாவற்றையும் நீ கொடுத்தாலும், உன் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவது கொடுத்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விதமான விசுவாசம் நமக்கு இருந்தாலும், மனுஷர் பாஷையில, தூதர் பாஷையில நம்ம பேசினாலும் என்ன இருக்காங்க? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைங்க. ஆமா தானே? இன்றைக்கு நாம் அன்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்விலே வாழணும். அதுதான், அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் யார் பிறந்திருக்கிறாங்க? அன்பு நிறைந்தவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். அன்பு செலுத்தும். Praise the Lord. Amen. 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு பூரணப்படும். பாருங்க, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இல்ல பாத்தீங்களா? இல்ல ஒரு இடத்துல ஒரு அன்பு கூறும்போது கர்த்தர் அங்க இருக்கிறார், நிலைத்திருக்கிறார், நம்மள நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்லா இருக்குல்ல இந்த தேவனுடைய வார்த்தை? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அம்மாவா இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் வாழணும். இதுதான் வாழ்க்கை. இந்த அன்புள்ள வாழ்க்கை தான் தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை.
அன்பு செலுத்த முடியலைன்னா காணாத தேவனிடத்துல போய் எப்படி நம்ம அன்பு செலுத்த முடியும்? அப்போ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? பொய்யரா இருக்கிறாங்களா? எப்படி இருக்காங்க சொல்லுங்க? பொய்யரா இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இங்க பார்க்கிறோம், நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களால என்ன பண்ணணும்னா கிரியினால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு அன்பு கிடையாது. அது அன்பு கிடையாது. அன்பு செலுத்துறேன்னு சொல்றவங்க அது கிரியினால நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அதுதான் உண்மை. வெறும் வாயினால நாவினால வார்த்தையினால இல்லை, கிரியினாலும் உண்மையினாலும் நம்ம என்ன பண்ணுமா, அன்பு கூறணும். அதுலயும் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இல்ல அன்பில்லாதவன் தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, அறிய முடியாது. அறிய முடியாது, தேவனை அறிய முடியாது. யாருன்னு தெரியாது. அப்போ அன்பு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது இல்ல? ஆண்டவர் கூட பாருங்க, முந்தி நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்தார், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, நாம இடத்துல அன்பு கூறும்படியாக எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததினால்தான் நமக்கு இப்படிப்பட்ட நல்வாழ்வு கிடைத்தது. இல்லைன்னா நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அப்போ நம்ம வாழ்கிற இந்த நன்மையான வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த கிருபையான வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த பலனான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை தேவன் நம்ம மீது வைத்த அன்பு நிமித்தம் நமக்கு கிடைத்தது. Praise the Lord. Amen. அப்போ நம்ம நாமும் கூட என்ன பண்ணணும், அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Amen. பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும்ல, எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் நிக்கணும். ஆண்டவருடைய சமூகம், அவருடைய நியாயம் தீர்க்கிற அந்த நாள்ல நம்ம போய் நிக்கணும். நிற்கும் பொழுது நமக்கு பயம் வரக்கூடாதான், தைரியம் இருக்கணுமா. ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எப்படி நியாயம் தீர்க்கப்பட போகிறோம்? நீதிமான் என்கிற ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக நம்ம இருக்க போகிறோம். பரிசுத்தவான் என்கிற அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் வரப்போகிறோம். பாக்கியவான் என்கிற நியாய தீர்ப்புக்குள்ளாக நம்ம வரப்போகிறோம். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக வரப்போகிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு தைரியம். இந்த தைரியம் எப்போ தெரியுமா வரும்? சொல்லுங்க, அன்பு இருந்தாதான். அந்த அன்பு தான் நம்ம என்ன பண்ணுது, சரிங்களா? தைரியமாய் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணுது, உருவாக்குகிறதா இருக்கிறது. Praise the Lord. Amen. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் சரிங்களா அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கும். நாம் பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும், நம்முடைய உறவுகள் ஒவ்வொரு இடத்திலும், நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும். சிலரை நான் பார்ப்பேன், பக்கத்து வீட்டுக்கிட்ட பேச மாட்டாங்க, எதிர் வீட்டில் பேச மாட்டாங்க, தாய்கிட்ட பேச மாட்டாங்க, தகப்பன்கிட்ட பேச மாட்டாங்க, சகோதர இடத்துல பேச மாட்டாங்க, சகோதரி இடத்துல பேச மாட்டாங்க. ஏன் இதெல்லாம்? அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. அப்படியே கடைசி வரலாம் அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. என்ன பிரயோஜனம் அது? அது நம்மை என்ன பண்ணோம்? பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் பாருங்க, உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. செத்த பிறகு பாருங்க
அப்போதான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஒவ்வொரு இறந்த நாளுக்கும் சரிங்க, இல்லைன்னா நிறைய காரியங்கள் நான் பார்க்குறது. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாய் சாப்பாடு கூட போட மாட்டாங்க. அவங்களை எந்த விதத்துலையும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு அக்கறை எடுத்து நடத்த மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு பிரயோஜனம் என்ன இருக்கிறது? இல்லை, அன்பு என்பது தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தான் அந்த அன்பை உண்டாக்கி இருக்கிறார். இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ, நன்மையினால் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, எல்லா ஆசீர்வாதங்களோடு நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறாய், அதே போல மற்றவங்களும் வாழணும், மற்றவர்களும் அந்த நன்மையினால் நிறையப்படணும்னு நினை. இதுவே பெரிய கற்பனை. இதற்கு இதைவிட ஒரு பெரிய கற்பனை அன்பு இருக்கும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்கும்போது அவன் கொலை செய்ய மாட்டான், அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், அவன் எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமாய் வாழ மாட்டான். ஏனென்று சொன்னால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கூட நாம் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருந்தால் தான் தேவனை வெளிப்படுத்த முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய பாடம். அன்பு. அந்த அன்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டோம். நீடிய சாந்தமுள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, பொறாமை இல்லாதவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக, அயோக்கியமானதை செய்யாதவர்களாக, கோபப்படாதவர்களாக, தீங்கு நினையாதவர்களாக, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படவர்களாக, சகலத்தையும் தாங்குகிறவர்களாக, சகலத்தையும் விசுவாசிக்கிறவர்களாக, சகலத்தையும் நம்புகிறவர்களாக, சகலத்தையும் சகிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஆண்டவரே அந்த அன்புள்ளவர்களாக மாறணுமே, இந்த அன்பு எனக்குள்ள இருக்கணுமே, இந்த அன்பு தான் உண்மை வெளிப்படுத்தணுமே, நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாகத்தக்கதாக இந்த அன்பு எனக்குள்ளே பூரணப்படும் பொழுதுதான் அப்படிப்பட்ட தைரியம் எனக்குள்ளே உண்டாகும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அன்பில் நிறைந்தவர்களாக, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு முறைத்தான் நாம் வாழப்போகிறோம், ஒரே முறை தான். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறது. பிறப்பு என்பது ஒரே ஒரு முறை தான். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான். யார் பகைத்தாலும், யார் தீமை செய்தாலும், யார் வெறுத்தாலும், யார் பழித்தாலும், யார் துன்பப்படுத்தினாலும், யார் காயப்படுத்தினாலும் அன்பை வெளிப்படுத்தலாம். அந்த அன்பு அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு பகைக்கத்தக்கவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, இருளில் இருப்பவர்களாக, அசுத்தமாய் இருந்தவர்களாக, துராகிரம் பண்ணுகிறவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இந்த உலகத்தில் மாம்சம் மனசு விரும்பிகளை செய்தவர்களாக இருந்த நம்மீது, பாவிகளாக இருந்த நம்மீது தேவன் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூறாம, அந்த அன்பு அவருடைய மரணத்தின் மூலமா வெளிப்படாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு நமக்கு தூரமாய் போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன விசேஷம் என் ஆண்டவருக்கு மற்றவர்களுக்கு? என்ன விசேஷம்? என் தெய்வத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? என் ஆண்டவர் இயேசுடைய மிக உயர்ந்த குணம் என்ன? அன்பு தானே. அந்த அன்பு சிலுவையில் எனக்காக வெளிப்பட்டதே. நான் பாவியா இருக்கும்போது வெளிப்பட்ட அந்த அன்பு. அதனால் தான் எனக்கு இந்த ரட்சிப்பு, அதனால்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதனால்தான் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே
அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுயாரத்தின் ஆவி, இந்த குமாரனுடைய ஆவி எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து தேவ மகிமையினால் நிரப்பி வாழ செய்கிற கிருபை நிறைந்த பாதுகாப்பான நித்திய ஜீவனுக்குரிய இந்த வாழ்வு எப்படி நமக்கு கிடைத்தது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை நினைக்காம இருக்க முடியுது. அந்த தேவனுடைய அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவருக்கு எப்படி கிடைக்கும்? நாம் மற்றவர்கள் மீது செலுத்துகிற அன்பு. சரியில்லை அவங்கெல்லாம், ஆமா. பாவிகள் அவர்கள்லாம், ஆமா. நிந்திக்கிறவர்கள், ஆமா. இடத்துல அன்பு செலுத்தணும். அதுதானே ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதுல என்ன பயன்? இல்லை, ஆமா தானே? அஞ்ஞானிகளும் அப்படிதான் செய்கிறாங்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க சத்துருக்களை சிநேகிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதெல்லாம் வார்த்தை கிடையாது, வாழ்க்கைங்க. இதெல்லாம் வார்த்தை கிடையாது, வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கை. உன் சத்ரு பாருங்க, நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். உன் சத்ரு பசியா இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இல்ல, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளால அதெல்லாம் முடியறதில்லை. ஆனால் இப்படித்தான், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும். இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பிரமாணமாக இருக்கிறது. அன்பில்லாதவர்கள் தேவனை அறியவே முடியாது. அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் முக்கியமா குடும்பத்தாரிடத்தில் அன்பு கூறுங்க, சுற்றுப்புறத்தாரிடத்தில் அன்பு கூறுங்க, சபையில் அன்பு கூறுங்க, ஊழியரிடத்தில் அன்பு கூறுங்க, அறியாத இடத்துல அன்பு கூறுங்க, நம்மை பகைக்கிற இடத்துல அன்பு கூறுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? அந்த அன்பின் மூலமா தேவன் பக்கம் அவர்கள் வர அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் தேவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. இதை ஒவ்வொருவரும் வாழும்படிக்கு இந்த நாளில் அர்ப்பணித்து வாழும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.